ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேன்வாவோட பேர் கிறிஸ்டலைஸ். இதோட எபிசோட் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷன் இதோ உங்களுக்காக. கதை ஆரம்பத்திலிருந்தே விறுவிறுப்பாக போக போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிடுங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். எங்கடா இருக்கோன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ தான் தெரியுது அவன் ஏற்கனவே செத்துட்டான்னு. நம்ம ஹீரோவோட பேர் ஆந்தோனி. நம்ம ஹீரோவுக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது வீட்டில் ஜாலியாக ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போது இந்த வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஒருவேளை இது சொர்க்கமாக இருந்தால் ஸ்விம்மிங் பூல் எங்கடா, அன்லிமிட்டட் சாப்பாடு எங்கடான்னு கடுப்பாகிறான். அப்போ சிஸ்டம்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ ஒரு புது உலகத்தில் திரும்பவும் உயிர் வாழ போகிறான்னு. நம்ம ஹீரோவோட கைடு காண்டால்ஃபுங்கிற ஒரு வாய்ஸ் தான். இந்த காண்டால்ஃப் சொல்லுது நம்ம ஹீரோ பாஞ்சேரா அப்படின்ற ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் பிறக்க போகிறான். அங்கே நம்ம ஹீரோவோட விதியும் லக்கும் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும்னு. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவுக்கு சில ஸ்டாட்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோ கூட நம்ம ஃபேவரட் வீடியோ கேம் ஹீரோ மாதிரி செம்ம பவர்ஃபுல்லாக இருப்போம்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவோட ஸ்கில்லை பார்த்தா தோன்றது ஆசிட் அடிக்கிறது, பிடிக்கிறது, கடிக்கிறதுன்னு இருக்குது. அதுலேயும் பெரிய ஷாக் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஸ்பீசிஸ் வந்து குட்டி எறும்பான். இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு தலையை சுற்றுது. என்னடா இது, எறும்பாவா பிறக்க போகிறோம்னு. நம்ம ஹீரோவுக்கு மானா பவரே இல்லை. அப்போ மேஜிக் பண்ணுற கனவுக்கு குட் பை சொல்லிட வேண்டியது தான். காண்டால்ஃப் கிட்ட சரியான விளக்கமே இல்லை. நம்ம ஹீரோவோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரே காமெடியாக இருக்குது. கடிக்கிற ஸ்கில்ஸ் ஓகே, ஆனால் இந்த ஆசிட் ஷாட் என்னடா இது புதுசாக இருக்குன்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஓவர் பவர்டு ஹீரோ ஸ்கில்லெல்லாம் எங்கே போச்சு? இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை, நம்ம ஹீரோ ஒரு குட்டி எறும்பு, ஒரு வேலைக்கார எறும்பு. நம்ம ஹீரோ வெறும் எறும்பாவா பிறக்கலை, அப்போ தான் பிறந்த குட்டி வேலைக்கார எறும்பாவா பிறக்க போகிறான். ஒருவேளை போன ஜென்மத்தில் எவனையாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பானோ, அதான் சிஸ்டம் நம்ம ஹீரோ பழி வாங்குதோன்னு யோசிக்கிறான். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஹீரோ யார்கிட்டையும் பெருசாக பேசவே மாட்டான். நம்ம ஹீரோவோட ஃபேஸ்புக் இன்பாக்ஸ் காலியாக இருக்கிறத வச்சும் நம்ம ஹீரோவோட பயங்கர இன்ட்ரோவெர்ட் சுபாவத்தை வச்சும் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு எந்த உருப்படியான கனெக்ஷனுமே இல்லைன்னு நல்லா தெரியுது. காண்டால்ஃப் நீயே உன் வழியை தேடிக்கோன்னு சொல்லுது. என்னது, எறும்போட பாதையா? அப்படின்னா நீ போய் உன் அம்மாவோட வழியை தேடிடான்னு மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோ திட்டுறான். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வாய்ஸ் சோல் டிரான்ஸ்ஃபருக்கு கவுண்டவுன் ஆரம்பிக்குது. 3, 2, 1 கவுண்டவுன் முடிஞ்சதும் எல்லாம் சைலண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். சோல் டிரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ ஹேச்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நசுங்கின நிலைமையில இருக்கான். உடம்பே ஒரு மாதிரி இருக்கு. நாலா பக்கமும் இருந்து யாரோ அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். முதல்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஹீரோ நம்பல. ஆனால் இப்போ நிஜமாவே நம்ம ஹீரோ எறும்பாக தான் பிறந்துகிட்டு இருக்கான்னு புரியுது. நம்ம ஹீரோவோட புது உடம்பை பார்க்குறான். 6 கால் இருக்கு. எறும்பு செக்லிஸ்டில் முதல் பாயிண்ட் ஓகே. 2 ஆண்டனா இருக்கு. அவனோட கடிவாயும் செம ஸ்ட்ராங்காக இருக்கு. மொத்தம் 3 பாடி செக்மெண்ட்ஸ் இருக்கு. முன்னாடி வீட்டில் எறும்பெல்லாம் செல்லமாக வளர்த்தான். இப்போ நம்ம ஹீரோவே ஒரு எறும்பாயிட்டான். இது ஒரு கேவலமான கெட்ட கனவு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஒரே இருட்டா இருக்கு. நம்ம ஹீரோ இருக்கிற இடம் அமாவாசை ராத்திரியை விட இருட்டா இருக்கு. கண்ணு மங்களா தெரியுது. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மங்களா ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த டனலோட கடைசியில் ப்ளூ கலர்ல ஏதோ இருக்கு. நல்ல வேலை, என்னால் இன்னும் கலர்ஸை பார்க்க முடியுது. இது தவிர நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறான். ஒருவேளை நம்ம ஹீரோவோட புது எறும்பு உடம்போட முழு பவரையும் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆண்டனாவை வச்சு சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்கறது ஒரு மாதிரி இருந்தாலும் காற்றுல ஏதேதோ வாசனையெல்லாம் வருது. முக்கியமாக ஒரு மாதிரி புழுங்கின வாசனை அடிக்குது. அதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பூமிக்கு அடியில் இருக்கான்னு தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோ எறும்பாயிட்டான். நம்ம ஹீரோவுக்கு ஃபெரமோன்ஸ் வாசனை வரணுமே, அந்த மாதிரி வாசனையே வரலை. அப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்னர்ஸ் எங்க? நம்ம ஹீரோவோட கேலனி எங்க? நம்ம ஹீரோவுக்கு வாழ்க்கையில் 2வது சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டியும் தனியாக இருக்க நம்ம ஹீரோ விரும்பலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்ததும் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து வர மாதிரியே ஒரு வாசனை நம்ம ஹீரோவுக்கு வருது. ஒருவேளை டனலோட அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பார்ட்னர்ஸ் யாராவது காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைட்டை ஃபாலோ பண்ணி போனால் போதும். போகிற வழியில் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நம்ம ஹீரோவோட எறும்பு நண்பனை சந்திக்க போகிறான். வெளியில் வர வர அவனுக்கு ஆர்வம் அதிகமாகுது. நம்ம ஹீரோவோட காலனிக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு ஒரு வெறியோட ஓடுறான். ஆனால் டனலோட கடைசியில் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நம்ம ஹீரோவோட புது பார்ட்னர் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு. அந்த பக்கம் ஒரு பயங்கரமான பீஸ்ட் அதோட ஷார்ப்பான பல்ல காட்டிட்டு கெத்தா சிரிக்குது. அதோட உடம்புல பயங்கரமான மசில்ஸ் ஏறி இருக்கு.
நம்ம ஹீரோ மாதிரி ஒரு குட்டி எறும்புக்கு இதெல்லாம் ஒரு பீதியான கனவு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவோட பார்ட்னரை போட்டு தள்ளனதும் அந்த முதல்ல மாதிரி இருக்கிற பீஸ்ட்டு தன்னோட இறைய சந்தோஷமாக கடித்து சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த எறும்பை ஒரே வாயில் முழுங்கலை, முதல்ல துண்டு துண்டாக கடித்து கொதறுது. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்து செம்ம பயமாயிருது. நம்ம ஹீரோ எறும்புகளையும் புக்ஸையும் நேசித்த ஒரு சாதாரண பையன். இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு நம்ம ஹீரோ சைன் அப் பண்ணலை. ஆனால் அதெல்லாம் உண்மைதான்னு நம்ம ஹீரோ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் நம்ம ஹீரோவோட புது ரியாலிட்டி. மான்ஸ்டர்ஸ் எறும்புகளை கடிச்சு திங்குதுங்க, நசுக்குதுங்க. அந்த மான்ஸ்டரோட காலில் மாட்டிக்கிட்டு இருந்த இன்னொரு எறும்பு நம்ம ஹீரோ காப்பாற்றுற மாதிரி பார்க்குது. நம்ம ஹீரோவுக்கு அது ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஒரே ஒரு எறும்பால் என்ன பண்ண முடியும்? நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு யோசனை தான் வருது. நம்ம ஹீரோவோட ஒரே மூவ் அதுதான். நம்ம ஹீரோவோட 6 கால்கள் வச்சு எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடணும். உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடணும். ஏன்னா நிஜமாவே நம்ம ஹீரோ உசுருக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கான். புது உடம்புல முதலிடவை ஓடுறதால பயங்கர தடுமாற்றமாக இருக்குது. தடுக்கி விழுந்து மூஞ்சில் அடிபடுது. ரொம்ப நேரம் ஓடினதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டரோட எல்லையை தாண்டி வந்திருக்கணும். ஆனால் என்ன கேரண்டி இன்னொரு மான்ஸ்டர் இந்த டனலுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோவை ஒரு ஸ்நாக்ஸாக பார்த்துட்டா என்ன பண்ணுறது? நம்ம ஹீரோ உயிரோடு இருக்க ஒரே வழி நம்ம ஹீரோவோட மனுஷ மூளையை தூக்கி போட்டுட்டு ஒரு எறும்பு மாதிரி யோசிக்கிறது தான். உள்ளுணர்வு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. தோண்டணும், எவ்வளோ முடிவோ அவ்வளோ வேகமாக தோண்டணும். ஒரு எறும்பு என்ன பண்ணணும்னு தெரிகிறது வேற, அதை செயல்படுத்துறது வேற. நம்ம ஹீரோவோட காலால் ஒன்றும் பண்ண முடியலை, சும்மா தரையை கீறிட்டு தான் இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அவன் வளர்த்த எறும்புகளோட ஞாபகம் வருது. எறும்புங்க அதோட வாயால் தான் தோண்டும். அப்போ நம்ம ஹீரோ மூஞ்சை வச்சு தான் மண்ணை தோண்டணும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அவனோட வாயை மண்ணுக்குள்ளே விட்டு மண்ணை கடித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ பாரு, இதுக்கு பேர் தான் தோன்றது. கால்களை வச்சு சில நிமிஷமாக பண்ண முடியாத வேலையை மூஞ்சை வச்சு சில செகண்ட்ஸில் பண்ணி முடிக்கிறான். தேவையான ஆழத்துக்கு தோணுனதும் உள்ள ஒரு இடத்த உருவாக்குறான். ஒரு புது பேஸ் கேம்ப் ரெடி. நம்ம ஹீரோ ஒரு வழியாக ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக படுக்கிறான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ சேஃப். ஆனால் வேற ஏதாவது பீஸ்ட் கண்ணில் பட்டால் கண்டிப்பாக காலி தான். நம்ம ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்? ஒரு நாள் கூட முழுசாகலை, அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான பீஸ்ட்டை பார்த்துட்டான். புதுசாக பிறக்கிற எறும்புங்க எல்லாம் ஒரு காலனிக்குள்ளே தான் இருக்கணும். சுற்றி நண்பர்களோட பாதுகாப்பாக தான் இருக்கணும். மேலே அந்த முதலைக்கிட்ட செத்த அவனோட எறும்பு நண்பனை பார்த்தா இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் அவன் மட்டும் தனியாக மாட்டலை போல. அப்போ கண்டிப்பாக யாரோ அவங்க காலனியை தாக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. காண்டால்ஃபுங்கிற சிஸ்டம் ஸ்கில் பாயிண்ட் பயோமாஸ் பற்றி ஏதோ சொல்லிச்சேன்னு. நம்ம ஹீரோ இப்போ வாழ்கிற உலகம் ஒரு மர்மமாகவே இருக்குது. சிஸ்டம் வந்ததால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைச்சது. ஆனால் அதுக்காக அவங்க எதை இழந்தாங்கன்னு அவங்களுக்கு மறந்து போச்சு. சரி, நம்ம ஹீரோவோட பிரச்சனைக்கு வருவோம். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஒரு ஸ்கில் பாயிண்ட்டும் ஒரு பயோமாஸும் இருக்குது. அதை சரியாக செலவு பண்ணணும். இது ஒரு கேம் மாதிரி இருந்தால் ஒரு மெனு ஸ்க்ரீன் இருக்கணுமே. முதல்ல நம்ம ஹீரோ காலை தூக்கிட்டு லெவல் அப்னு கத்துறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.